ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ விரக்தியில் பேசுகிற வாக்கியங்களை பார்க்க போகிறோம். இப்போ கோபத்தில் பேசுகிற வாக்கியங்கள் பார்த்தோம், கோபத்தில் பேசுகிற சென்டென்ஸும் பார்த்தோம். இப்போ விரக்தியில் பேசும் வாக்கியங்கள், நம்மளுக்கு ஒன்றுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப விரக்தியில் பேசுகிறது எப்படி பேசுகிறாங்கன்னு ஹிந்தியில் பார்ப்போம். ஹதாசா மேங் போலே கையே வாக்கியம் அப்படின்னா, ஹதாசான்னா விரக்தியில் பேசுகிற வார்த்தையை பார்ப்போம். ஹதாசா மத் கரோ அப்படின்னா விரக்தி அடையாதேன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே அந்த நகிங் சேர்க்காம மத் சேர்க்குற வார்த்தையில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹதாசா மேங் போலே கையே வாக்கியம், விரக்தியில் பேசும் வாக்கியங்கள். என்னை பார்த்து அப்படி கேட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியில் அப்படி பேசுவோம். அப்போ மைனே அப்படி அவர் தேக்தே ஹுயே பூச்சா அப்படின்னா, இப்படி திரும்பி அந்த விரக்தியில் இப்படி பேசிட்டானே அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இப்படி ஏமாற்றி விட்டானே அப்படின்னு சொல்லுவோம். ஐசா தும்னே தோக்காத்தியா, இப்படி ஏமாற்றி விட்டானே அப்படின்னு, இப்படி ஏமாந்து விட்டேனே அப்படின்னு நம்மளே சொல்கிறது. அவன் ஏமாற்றிட்டானேன்னு அவனை சொல்கிறது. இப்போ நம்மளை இப்படி ஏமாந்துட்டனே அப்படின்னு சொல்கிறது வந்து முஜே ஐசா முஜே தேக்கோஹுவா அப்படின்னா, தேக்காஹுவா அப்படின்னா இப்படி ஏமாந்து விட்டேனே அப்படின்னு. முஜேசம் இப்படி ஏமாந்து விட்டேனே அப்படின்றதுக்கு வந்து நம்ம ஐசான்னு இல்லாமல் முஜே தேக்காஹுவா, நான் ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறது. இப்படி ஏமாந்துட்டனே அப்படின்னும் போது ஐசா முஜே தோக்காஹுவா. இவன் இப்படி பண்ணுவான்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம்ல. வக் ஐசா கரேகா கி கபி சப்னா நஹிங் தேக்கா. சப்னானா கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு. என்னால் இதை நம்ப முடியவில்லை. மைன் இஸ்வர் விஸ்வாஸ் நஹிங் கர் சக்தா. என்னால் இதை நம்ப முடியவில்லை. விஸ்வாஸ் பதிலாக பரேசான்னு சொல்லலாம். என்னால் இதை நம்ப விட முடியவில்லை. என்னன்னு சொல்கிறது அப்படின்னு, கியா காத்தே ஹைங், என்னன்னு சொல்கிறது, எனக்கு நேரமே சரியில்லை. மேரேலியே சமய டீக் நஹி ஹை அப்படின்னா, எனக்கு நேரமே சரியில்லை அப்படின்வோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐசா சிர்ஃப் மேங் ஹி கியோம் ஹோ ரஹா ஹை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது. சிர்ஃப்னா மட்டும், கியோம்னா ஏன் இப்படி நடக்குது. இன்றைக்கு யார் முகத்தில் முழிச்சேனோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆஜ் கிஸ்னே சகரேபர் முக்கா மாறா, யார் முகத்தில் முழிச்சேனோ, எல்லாம் கெட்டதாக நடக்குது. சப் குச் கராப் சொல் ரஹா ஹை, எல்லாம் கெட்டதாய் நடக்கிறது. இதெல்லாம் என் தலையெழுத்து அப்படின்வாங்கள்ல. இது அடிக்கடி நிறையா பேர் சொல்லுவாங்க. ரொம்ப விரக்தியாக இருக்கும்போது இப்படிலாம் இருக்குன்னு எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சப் குச் மேரே ஹஸ்தாக்ஷர் ஹைங் அப்படின்னா, இது எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்ட்டு. ஹஸ்தாஸ்கர் அப்படின்னா தலையெழுத்து. அடுத்து யாரை குறை சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்றது. இப்போ கிசே தோசி டஹராயா ஜாயேக்கா, யாரை சொல்லி அவருக்கு யா கோகா அப்படின்னா என்ன ஆக போகுது அப்படின்னா, கியா கோகா, வாழவே பிடிக்கவில்லை அப்படின்னு. இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது ரொம்ப விரக்தியில் வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. முஜே ஜீனா பசந்த் நஹி ஹை, வாழவே பிடிக்கவில்லை. என்ன வாழ்க்கடாது அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. கைசி ஜிந்தகி ஹை அப்படின்னு, என்ன வாழ்க்கடாது அப்படின்னு, வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்ற. ஜீவன் ஹி குருணா கர்த்தாகும் அப்படின்னா, வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படிங்கிறது. அப்புறம் உயிர் மட்டும்தான் ஒட்டி கொண்டு இருக்குது இன்னும் அப்படின்வாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், என்ன உயிர் ஒன்று தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு விரக்தியில் பேசுவாங்க. அப்போ கேவல்னாலும் சிற்பனாலும் மட்டும்னு அர்த்தம். இப்போ சிற்ப ஜீவன் அபிபி சுடா ஹுவா அப்படின்னா, உயிர் மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் கேவல்னாலும் சிற்பனாலும் ஒன்று தான். ஜீவன் அபிபி சுடா ஹுவாகை அப்படின்னா, உயிர் மட்டும்தான் இன்னும் ஒன்றும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன் அப்படின்னு.
மைம் பாக்கியவான் நஹி ஹூ, எனக்கு நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் அப்படின்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒருத்தவங்கள பாராட்டி பேசுகிறது, இன்னும் சந்தேகமாக பேசுகிறது, சந்தேகத்தில் இன்றைக்கி மழை வந்தாலும் வரும், மழை இன்றைக்கி பெய்யலாம் அப்படின்ற மாதிரி, இன்றைக்கி அவன் வந்தாலும் வருவான் அப்படின்னு நம்ம சந்தேகமாக சொல்கிறது, ஒருத்தவங்கள பெருமையாக புகழ்ந்து பேசுகிறது, நீ உன் மனசு யாருக்கு வரும், நீ உன் பெருந்தன்மை யாருக்கு வரும், நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு அடுத்தவங்களை புகழ்ந்து சொல்லி அதிர்ஷ்டசாலின்னு புகழ்ந்து சொல்கிறது, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.